ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் திருவண்ணாமலை வாக்கு சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஜூலை மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு பெரிய கண்டமானது முடிய போகுது. ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு இதுதான் நடக்கும், தடுக்க முடியாது. ஸோ அப்படி என்ன நடக்கும், என்ன கண்ட முடியும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் அந்த மாதம் கண்டம் இருக்கா இல்லையாங்கிறது குறிப்பிடப்படும். கண்டம் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். கண்டம் இருந்தாவே நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அவ்வளவு ஈஸியாக இருக்காது. கண்டம் இருந்தாவே நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டங்களை கரெக்டாக நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதை தடுக்கிற விதத்தில் நடந்தால் பல கண்டங்கள்லேருந்து தப்பிக்கொள்ளலாம். ஸோ கண்டம் ஆக்சுவலி முடிகிற மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா ஆடிங்கிறத சொல்லலாம். ஆடி ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால இந்த ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்களை செய்திங்கன்னா கண்டங்கிறதே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ என்ன மாதிரி கண்டம் ஏற்படாது, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதோடு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் நடந்து பயணமும் செய்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையாகவும் இருக்கும். சரி, உங்களுக்கு என்ன மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல நீங்கள் ஆடியில் கண்டம் ஏற்படாமல் இருக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே பார்க்கலாம். அதாவது என்ன பரிகாரம் செய்யணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். சரி வாங்க, வழிபாடுகளுக்கு உகந்த ஆடியில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளும் ஏற்ற ஒரு மாதமாக ஆடி மாதமானது குறிப்பிடப்படுகிறது. தமிழ் மாதங்களிலே ஆடி மாதத்திற்கு தனி சிறப்பு எப்பயுமே இருக்கு. ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றோ அம்மன் மாதம் என்றோ அழைப்பது உண்டு. ஆடி மாதம் பிறந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலுமே களை கட்டும். இந்த மாதத்தில் வேத பிராணங்கள், மந்திரங்கள் ஒழிக்க சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், தேர் திருவிழா, தீமதி திருவிழா என அனைத்து விதமான உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த சமயத்தில் கூட சூரிய நகர்வை கொண்டு வருடத்தை உத்தராயண, தாட்சாயண என இரு பிரிவுகளாக பிரித்து வைக்கப்படுது. அதில் சூரியன் தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் உத்தராயண காலம். தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயண காலமாக பிரிக்கப்படுது. இந்த காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகும். அதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாட்சானிய புண்ணிய காலம் மாலை பொழுதாகும். ஸோ அதனால் இந்த பொழுதுகள்லாம் கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப இருக்கணும். அதில் சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் தாட்சானிய காலம். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தாட்சானிய காலம். இந்த 6 மாதங்களும் தேவர்களுக்கு மாலை பொழுது இரவு பொழுதாகும். தாட்சானிய காலம் தொடங்கிறது ஆடி மாதத்தில். சூரியன் ஆற்றல் அதிகமாக வெளிப்படும் என்று சொல்லலாம். அதனால் ஆடி மாதத்தில் மந்திரங்கள், வேத பிராணங்கள், ஜபமங்கள் ஆகியவற்றை செய்தால் அதிக சக்திகள் இருக்குது. உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சானிய காலத்தில் ஆடியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். இதன் காரணமாக தான் ஆடி மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்வாங்க. இதைத்தான் ஆடிப்பட்ட தேடி விதை என்று சொல்லப்படும். ஆடி மாதத்தில் காற்றின் வேகம் அதிகமாகவே இருக்கும். அந்த சமயம் தூசிகள் மூலம் நோய்கள் பரவ அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே வேப்பிலை, மஞ்சள் கொண்டு அம்மனை வழிபாடும் போது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கூழ் ஊற்றக்கூடிய பாரம்பரிய முறையும் இப்படி தான் கடைபிட்டு வந்தது. ஸோ மேலும் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யும். இதனால் விவசாயம் செழித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பாக வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடி மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செழிக்க செய்யும் என்று கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதை தவிர்த்து அம்மன் அருளை பெறுவதற்காக வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்குது.
ஆனால் ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாததை சுட்டிக்காட்டி சிலர் ஆடி மாதத்தை பீட மாதம் என்று சொல்வாங்க. ஆனால் அது உண்மையல்ல, அது அவர்கள் அறியாமையால் சொல்வது. பீட மாதம் என்பது உண்மையான பெயராகும். இறைவனை நமது மனமாகிய பீடத்தில் வைத்து வணங்கக்கூடிய மாதம் என்பது தான் இதன் பொருள். அப்புறம் குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, பெருமாள் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கு ஏற்ற மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடிப்புறம், ஆடி சுவாதி, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, கருட பஞ்சமி, நாகசதுர்த்தி போன்ற சிறப்புமிக்க நாட்கள் வரும். மேலும் ஆடி மாதத்தில் பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பு கடைப்பிடிக்குது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் ஆல்ரெடி பிறந்துருச்சு. அதுவும் வெள்ளிக்கிழமை ஆடி பிறந்துருச்சு. இந்த மாதத்தில் முதல் நாள்லேயே அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடுவது மிக சிறந்தது. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டை சுத்தம் செய்து அம்மன் படங்களுக்கு மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. மேலும் அன்னைக்கு பொங்கல், பாயாசம், நெய்வேத்தியம் படைங்க. அம்மன் பாடல்களை பாடி வழிபட்டு அம்மன் அருளை பெறுங்க. ஸோ இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, ஜூலையில் 24க்கு பிறகு பெரிய கண்டம் முடிவடைய போகுதுன்னு சொன்னல, அதுக்கு காரணம் ஆடியில் அமையக்கூடிய கிரகங்கள் தான். ஸோ ஆடியில் அமையக்கூடிய கிரகங்களால் மேச ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதோடு சம்பள உயர்வும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேசராசி நேயர்களுக்கு இந்த பிரபவ வருடம் ஆடி மாதம் இந்த டைம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க திருப்தி தரும். அதே நேரம் சகாயஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான புதன் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார். அது புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க செய்யும். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது. ஸோ தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தொழில் வளர்ச்சியோடு புனித பயணங்கள் அதிகரிக்கும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, எட்டிய வீட்டை விரிவு செய்வது, அது மட்டும் இல்லாமல் இதிலெல்லாம் கவனம் செலுத்துவது நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருக்கிறது. அதனால் கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அதிபதியாக விளங்குறதுனால அவரது பார்வை பண்ணலாம் நற்பலன்கள் கிடைக்கும். அதனால் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடியில் 15ஆம் தேதி கரெக்டாக இந்த ஜூலை 31 அன்னைக்கு கடகராசிக்கு புதன் செல்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். அவரோடு உச்சகுரவும் இணைந்திருப்பதால் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் சாதகமாக அமையும். சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு புதன் அதிபதியாவதால் உடன்பிறப்புகள் வழியில் நன்மை கிடைக்கும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதோடு சம்பள உயர்வும் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. அதே போல் ஆடி 18ஆம் தேதி கரெக்டாக ஆகஸ்ட் 1 அன்னைக்கு மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உடன்பிறப்புகள் வழியே ஒத்துழைப்பு கிடைக்கும். ஊர் மாற்றம், இடமாற்றம் உறுதியாகலாம். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பல நாட்களாக பேசி பேசி தள்ளிப்போன வரன்கள் இப்பொழுது முடிவாகலாம். கூட்டுத் தொழிலிருந்து விலகி தனித்தொழில் தொடங்க முற்படுவீங்க. பூமிக்காரகன் செவ்வாய் என்பதால் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு செயல்படுவீங்க. அதோடு உத்தியோகத்தில் உங்களுக்கு மரியாதை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அப்புறம் கடைசியாக இந்த ஆடியில் 17ஆம் தேதி ஆகஸ்ட் 2 அன்னைக்கு கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் அடைகிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது நல்லதல்ல. பணப்புழக்கத்தில் தடை ஏற்படலாம். வரவேண்டிய தொகை தாமதப்படும். அதுவும் குடும்பத்தில் பழைய பிரச்சனை தலை தூக்கும். வாசல் தேடி வந்த வரன்கள் மீண்டும் திரும்பி செல்லலாம். எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. அதோடு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் தாமதம் ஏற்படும். அதுவும் உடல்நலத்தில் கவனம் தேவை. நேர்மறை சிந்தனைகள் வளர்த்து கொள்வது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் ஆபத்து. அதுவும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் விரயமும் சமமாகும். அதுவும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியாளர்கள் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு மாற்றம் ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.